ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரிக்கு பிறகு பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் பற்றி பேசணும்னு ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படிதானா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். என் பாடி ஏன் இப்படி மாறிடுச்சு, வெள்ளி குறையல, ஹேர் ஃபால் இருக்குது, ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு நம்ம மைண்டில் நிறைய தாட்ஸ் வரும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே நார்மல் தான் அம்மா. நம்ம பாடி ஒரு உயிரை உருவாக்கி 9 மாதம் முழுக்க அதை தாங்கி வந்திருக்குது. அதுக்கு பிறகு நேச்சுரலி பாடிக்கு ரெக்கவரி டைம் வேணும். ஹார்மோன் சேஞ்சஸ்னால மூட் ஸ்விங்ஸ் வரும். சில நேரம் அழணும் போல ஃபீல் ஆகும். அது கூட சரிதான் அம்மா. அதனால நீங்க வீக்னு அர்த்தம் இல்ல. அது உங்க பாடி அட்ஜஸ்ட் ஆகுற ப்ராசஸ் தான். பெல்லி சாஃப்ட்டா இருக்கும். யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆக டைம் எடுக்கும். ஹேர் ஃபால் அதிகம் இருக்கும். ஆனா அது டெம்பரரி தான். ஸ்லோவா நம்ம பாடி பேலன்ஸ் ஆகும். நல்ல சாப்பாடு, ரெஸ்ட், வாட்டர் இன்டேக், பாசிட்டிவான தாட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நீங்க பழைய க்ளோவும், எனர்ஜியும் திரும்ப பெற முடியும். அம்மா, உங்க பாடிய நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்கு. உங்க பேபிய உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ ப்ரவுடா ஃபீல் பண்ணுங்க. பேஷன்ஸோட இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட பாடிய லவ் பண்ணுங்க அம்மா. நீங்க எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் மாம் தான். இன்னும் இப்படிப்பட்ட ரியல் மாம் டாக் வீடியோஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக நிறைய பாசிட்டிவ் ஸ்டோரீஸ் இந்த சேனல்ல வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.